ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நிறம் மாறாமல் கருத்து போகாமல் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பிகினருக்காக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடல் மடலாக தான் இருக்கும். அந்த மடலை எடுத்து போட்டுட்டு உள்ள பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பூவை முதல்ல க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா, இதில் முதல்ல அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அது கட்டாயம் ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் அந்த பூவை எடுத்தாலே அது முன்னால் இருக்கும். அப்புறம் நடுவில் அந்த காம்பு இருக்கு இல்லையா, நரம்பு, அதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதை கல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடணும். இதை சேர்த்துக்கிட்டால் வயிறு வலி வரும். இப்போ நம்ம மொத்தமாக எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கையில். வாழைப்பூவை எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணால் தான் கை கருத்து போகாமல் இருக்கும். இல்லது ரொம்ப ட்ரை ஆகி கையே கொஞ்சம் பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மடலோட டாப்பில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மொத்தமாகவே அந்த மடலில் உள்ள பூ கலண்டு வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதை உள்ளங்கையில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி திருப்புனா பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக அந்த நான் சொன்ன இல்லையா கண்ணாடி மாதிரி இருக்கிறது அது இருக்கும். இப்படி கத்தியை வச்சு லைட்டாக தென்னி விட்டாலே அது எல்லாமே கலண்டுரும். இதை கையாலேயும் எடுத்து போடலாம், இல்லை கத்தியாலேயே அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ரெண்டையுமே காட்டுறேன். இப்படி மொத்தமாக எடுக்கல நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உள்ளங்கையில் தேய்ச்சி விட்டோம் பாருங்கள், இந்த நடுவில் உள்ள காம்பு எல்லாமே நல்ல பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த காம்பு, அந்த நரம்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். சட்டு சட்டுன்னு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு போடுறதுக்கு பதிலாக ஒரு 4-5 மடலில் உள்ளதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 4-5 மடலில் உள்ளதை எடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ கத்தியை வச்சு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி தான், நீங்கள் உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு பின்பக்கமாக லைட்டாக அந்த கத்தியை வச்சு நீங்கள் தென்னி கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். அப்படியே நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நடுவில் உள்ள நரம்பையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பொதுவாக வாழைப்பூவை நம்ம வெட்டி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு பதிலாக மோர் தண்ணியில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும். உங்களுக்கு நல்ல கருத்து போகாமல் இருக்கும். அதுவும் வாழைப்பூ வடை செய்யலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கருத்து போயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மோர் தண்ணியில் போட்டுக்கோங்க. நீங்கள் வடை செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாவே அரிஞ்சிக்கோங்க. ஆனால் பொரியல்னால் கொஞ்சம் பெருசாக கூட அரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் பேன் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நம்ம மடலில் மேலே உள்ள தண்டோட கட் பண்ணியிருந்ததுனால அந்த தண்டை மட்டும் தூக்கி போட்டுடலாம். ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு. கடுகு பொரிஞ்சாக்கில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காவோட பச்சை மிளகாய் தட்டி சேர்ப்போம். அதனால் ஒரு காஞ்ச மிளகாய் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம், சிறுபருப்பு சேர்த்து. பாசிப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கழுவி இதோடு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பருப்பு சேர்க்காமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 1/4 கப் போல் மோர் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம். எப்போதுமே ப்ரெஷர் குக் பண்ணையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சோ கொஞ்சமாக தண்ணி விட்டோ குக் பண்ணாலே போதுங்க. சத்தும் வீணாகாது, சட்டுன்னு குக் ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது அம்மியில் தட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மி இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம். இதை தட்டு நாக்கில் எடுத்துக்கணும், அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு விசில்லையே நல்லா வெந்துட்டுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க, இல்லது ஹை ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேம் போட்டிங்கன்னா வாழைப்பூ குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதில் தண்ணி ஏதாவது நின்றுச்சுன்னா கொஞ்சம் இஞ்சி விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பருப்பு சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் கூட துவர்ப்பும் இருக்காது. ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால சத்தும் வீணாக போகாது. லைட்டாக அந்த தேங்காவை பரத்தி விட்டுக்கோங்க. தண்ணி இஞ்சின பிறகு பெரட்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டு குக் பண்ண வேண்டாம்.
ஒரு 2-3 தடவை பரட்டி விட்டுட்டு பரிமாறிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.